அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 2026 புதிய சொந்தம் ஒன்று உங்களை தேடி வரும் காலம். கும்பராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்குத்தான் இந்த வீடியோ பதிவு. உங்களுடைய ராசியை நம்ம கோச்சார கிரகங்கள்லாம் வச்சு கணக்கிட்டு பார்த்தோம். கிரகத்துடைய பார்வை, கிரக சேர்க்கை, கிரக பேச்சியெல்லாம் இந்த 2026 நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது கும்பராசிக்கு 99% நற்பலனா தாங்க இருக்கு. அந்த 1% மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதுல கவனமா இருக்கணும், யாருக்கிட்ட கவனமா இருக்கணும், எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப இந்த கும்பராசி அப்படின்னு சொன்னாலே அந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான். புனிதமான ராசி. அதனால அந்த கலசத்தை இங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க. எப்படி? கலசங்கிறது ஒரு புனிதமான நீர் நிரப்பிய கலசம். உங்க மனசுல எந்த வஞ்சனையும் இருக்காது. எதுவா இருந்தாலும் சரி, தப்புனா ஓபனா பேசிட்டு அதை சரி பண்ணக்கூடிய அன்பர்கள் தான் கும்பராசியில் பிறந்த அன்பர். மனசுக்குள்ள எதை வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கு, யாராவது ஒரு குறை பண்றாங்க, ஏதாவது ஒரு குறை இருக்கு அப்படின்னா அதை அப்பவே கேட்டுருவாங்க. அவர் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி அந்த செயல்பாடு இருந்தாலும் உடனே அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தையும் அப்பவே கொடுத்துருவாங்க. இது தவறு, திருத்திக்கிறங்க அப்படின்னு. இதால இந்த குடும்பத்துல இந்த கும்பராசி படக்கூடிய கஷ்டங்கள் இருக்கு இல்லையா? ஏன்னா உங்க மனசு அப்படி. எதா இருந்தாலும் கேட்கணும், எதா இருந்தாலும் சொல்லணும். ஒரு சின்ன விஷயம் தவறு நடந்தாலும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அது உங்களை தூங்க விடாது. அப்ப நம்ம கேட்டுருவோம் இல்லையா? கேட்ட உடனே இந்த குடும்பத்துல நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பாருங்க ரொம்ப இருக்கும். இனம் புரியாத பிரச்சனை. என்னடா நல்ல விஷயத்த தானே சொன்னோம், ஏன் நம்ம மேல எப்படி கோவப்படுறாங்க, நல்லதே சொல்லக்கூடாதா, நான் எப்படி, எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த விஷயம் தப்புன்னு தெரியுது, நான் சொல்றேன், திருத்திக்கிறலாமே. ஆனா பண்ண மாட்டாங்க, உங்களோட போட்டி போடுவாங்க. இதுதான் சொந்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமா உங்களுக்குள்ள இருக்கும். இது பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, தாய் தகப்பனா இருந்தாலும் சரி, கட்டிய மனைவி, கட்டிய கணவனாக இருந்தாலும் சரி, ஏன் சொந்தத்துக்குள்ள உறவா இருந்தாலும் சரி, தப்பா அதை திருத்திக்கிற மாட்டாங்க. அது எப்படி நீ சொல்லுவேன் அப்படின்னு தான் நம்மளதான் திருப்பி கேட்பா. இதால கும்பராசி அன்பர்கள் பொறுமையோடு செயல்பட்டால் குடும்பத்திலும் சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்ல போனா ரொம்ப பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. கும்பராசிக்கு சனி பகவான் வேற 7.5 சனியா போயிட்டு இருக்க. இப்படி 7.5 சனியில உங்க ராசியிலேயே உட்கார்ந்து இருக்க. இப்ப நமக்கு சனி பயிற்சிலாம் வரப்போ அதுக்கு ஒரு வீடியோ நம்ம தனியா கொடுப்போம். இப்போ உங்களுக்கு எப்படின்னா அப்படி பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி எந்த பக்கமும் ஃப்ரீயா நகல முடியல, எல்லாமே ஸ்டாப் ஆகி நிக்குது. செய்யற தொழிலும் சரி, குடும்பத்துடைய வாழ்க்கையும் சரி, நம்மளுடைய எண்ணமும் சரி, சுதந்திரமா இருக்க முடியாத ஒரு சூழல் இப்ப நடந்துட்டு இருக்கு. பிடிவாரங்க, எந்த பக்கம் அசைய முடியல, எதை தொட்டாலும் துலங்கல. யாருக்கிட்ட போய் சொல்றது? கோவிலுக்கு போனா கொஞ்ச நேரம் கண்ணீர் விட்டு வரலாம், மற்ற நேரங்கள்ல வீட்டுல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அழுவலாம். புலம்பக்கூடிய ராசியும் இவங்கதான். ரொம்ப புலம்பல் கண்டிப்பா இருக்கும். மன ரீதியான அழுத்தங்களுக்குள்ளான ராசி கும்பராசி. உங்க மன அழுத்தங்கள் எல்லாம், மன குறைகள் எல்லாம் நீங்கக்கூடிய வருடம் இந்த 2026. நல்ல விஷயங்கள் 99% நடக்க இருக்குன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அதனால நீங்க தைரியமா சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கான புதிய சொந்தம் தொழில் மூலமாக மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய அன்பர்களாக இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு மாற்றம் நிகழப்போகுது. இது வரைக்கும் நீங்க செஞ்ச தொழில்ல ஒரு மந்த நிலை உருவாகும். மந்த நிலை என்ன, அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கும். அந்த நேரத்தை போய் நம்ம சரியா அடைய முடியலையே, ஜெயிக்க முடியலையேன்னு மனசு இயங்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் இது. எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்கு. முதல் சொந்தமாக உங்களுக்கு தொழில் விருத்தியா. கும்பராசியில பிறந்து படிச்சுட்டு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அன்பு உறவுகளுக்கு ஒரு நல்ல வேலை அமையும். அரசு பதவி 100% ரொம்ப பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீங்க அதுல முயற்சி பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. அதிகாரத்தோடு வேலை அமையும் அப்படின்னு இந்த 2026 கிரக கணிப்புகள்லாம் உங்களுக்கு அற்புதமா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க,
தனம், வாக்கு, குடும்பம். தனம், வாக்கு, குடும்பஸ்தான் அற்புதமா உங்களுக்கு இயக்கத்துல இருக்கு. சனி பகவான கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வருடம் இந்த வருடம். சனி பகவான் உங்களை இப்படி பிடிச்சு வச்சிருக்காரு இல்லையா, எந்த பக்கம் அசைய விடாம பிடிச்சு வச்சிருக்காரு. உனக்கு கர்மாவுக்குள்ள நான் கழிச்சுட்டு தான் விடுவேன் அப்படின்னு. ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே இருக்கிறது? அதனால இந்த வருடம் அற்புதமான வருடமாக சனி பகவானே சற்று ஒரு கையை மட்டும் இப்படி விடுறார். நீ அசைஞ்சுக்கோ, முழுமையா விடல, கொஞ்சம் அசைஞ்சுக்கோ ஓ இஷ்டத்துக்கு. ஏன்னா ஒரே மாதிரி படுத்துக்கிறதுனால எவ்வளவு வேதனை, அப்படியே பிடிச்சி கட்டி போட்டுருந்தா. இப்ப என்ன செய்யறது, கட்டெல்லாம் அவுத்து விடுறாரு. லைட்டா அப்படி காலை மட்டும் பிடிச்சிப்பார். மற்றபடி நீங்க கொஞ்சம் உடம்பை ஃப்ரீ ஆக்கிக்கிறலாம். உடல், அதாவது இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, உடல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நிவர்த்தி உண்டு. இப்ப அடிக்கடி உங்களுக்கு, ஏன்னா சனி பகவான் எப்பெல்லாம் யாரை பிடிக்கிறாரோ அப்பெல்லாம் திருஷ்டி தோஷம் அதிகமாகும். இந்த கும்பராசிக்கு திருஷ்டி தோஷம் அடிக்கடி ஏதாவது உங்களுக்கு உடம்புல ஏதாவது காயம் படுறது, இந்த மாதிரி காலில் அடிபடுறது, ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணு போல ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. சஞ்சலம், மன சஞ்சலமும் மன வேதனையும் உடல் வேதனையும் ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டே இருக்கும். வண்டி வாகனத்துல சற்று கவனமாக இருப்பது நல்லது. தூர பயணம் போறீங்க டூ வீலர்ல, நீங்க பின்னாடி உட்கார்ந்து போனாலும் சரி தலைக்கவசம் இல்லாம போகாது. அதே போல எங்க தூர பயணம் நீங்க டூ வீலர்ல போனாலும் சரி, இல்ல எங்கேயாவது பயணம் ரொம்ப தூரம் கிளம்புறீங்க, ஒரு வண்டி வாகனத்துல போறீங்க அப்படின்னா உங்க குல தெய்வத்தை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க, இல்ல இஷ்ட தெய்வத்தை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் நம்மளுடைய மன உறுதி நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். இல்ல கோளறுப்பு அதிகம் படிச்சுட்டு அந்த பயணத்தை நீங்க சென்றீங்க அப்படின்னா அந்த பயணம் உங்களுக்கு வெற்றி தரும். அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னா மிகப்பெரிய விரயம் கட்டுக்குள்ள இருக்கும். மிகப்பெரிய விரயங்கள்லாம் கட்டுக்குள்ள வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதே போல சுபகாரியம் நடக்கும் உங்க வீட்டுல. சுபகாரியங்கிறது எல்லாமே, திருமணம், காதணி விழா, உங்க வீட்டுல ஒரு பொண்ணு புஷ்பவதி ஆகக்கூடிய நிலை வயசுல இருந்தாங்க அப்படின்னா புஷ்பவதி ஆவாங்க. இல்ல இந்த மாதிரி சீமந்த நிகழ்ச்சி, இந்த மாதிரி சுபகாரிய நிகழ்ச்சி உங்க வீட்டுல இந்த வருடம் அதிகமாக நடக்கும். அதற்காக பணம் செலவாகும். சுப விரய செலவு. இந்த சுப விரய செலவு உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமெல்லாம் கொடுக்காது. எப்படி கண்ணீர் விட்டு கஷ்டப்படுற அளவுக்கெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. இருந்தாலும் உங்க வீட்டுல சந்தோஷம் நடக்குதுல, அந்த சந்தோஷம் உங்களை ஆனந்த கண்ணீர் வடிக்க வைக்கும். என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாம இருந்துச்சு, இல்ல உங்களுக்கே கல்யாணம் ஆகாம இருக்கு, கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் சுபகாரியம்ங்கிற நிகழ்வு நடக்கும். இது மிகப்பெரிய சொந்தம். உங்களுக்கு சுப நிகழ்ச்சி அடிக்கடி, ஒரு வருஷம் 2 வருஷம் நடக்காம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தொடர்ந்து சுபகாரிய நிகழ்ச்சிகள் அந்த வீட்டுல நடக்க ஆரம்பிக்கும். கெட்டி மேல சத்தம் கேட்கும், நாதஸ்வரம் ஒலிக்கும். இப்படி மங்களகாரியமான நிகழ்வுகள்லாம் அதிகமா நடக்க இருக்கு கும்பராசியில் பிறந்தவர்கள். அதே போல பண விஷயத்திலையும் உங்களுக்கு நல்ல வரவு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. குடும்பம், பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான வருடமும் இந்த 2026. உங்க குடும்பம் இப்ப எப்படின்னா உடைஞ்சு போன கண்ணாடி மாதிரி சிதறி போய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ரொம்ப பேருக்கு சொந்தங்கள் பிரிவு, சொந்தத்தால பிரச்சனை, சொந்தங்கள்ல பகை, ஒரு சின்ன விசேஷத்துல வந்த பகையெல்லாம் ரொம்ப காரஞ்சாரமா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லா சொந்தங்களும் ஒன்று சேர்ந்து சுபகாரியங்களை செய்யக்கூடிய அற்புதமான காலகட்டம் தான் இந்த 2026. இப்ப கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கொடி கட்டி பறக்கலாம். கும்பராசி யாருக்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்? கும்பராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வெளி வட்டாரத்துல தேவையில்லாத பேச்சு வேண்டாம். இப்ப இந்த நேரங்கள்ல அரசியல் தான் அதிகமா பேசுவாங்க. ஒரு டீ கடைக்கு போறிய, இல்ல ஒரு டிபன் கடைக்கு போறிய, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறிய, அரசியலை பத்தி பேசாதிய, அதுவே மிகப்பெரிய யுத்தமாக மாறுறதுக்கு கும்பராசிக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நம்ம ஏதாவது பேசுவோம், அவன் ஏதாவது பேசுவோம், அது ரொம்ப பெரிய பிரச்சனைல முடியறதுக்கு, எப்படி கைகலப்புல நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க எங்க போனாலும் சரி, வெளி வட்டாரத்துல யார்கிட்ட பேசினாலும், உங்க நண்பர்கிட்ட பேசினா கூட சரி, அரசியலை பத்தி இந்த ஆண்டு பேசாதீங்க. சரிங்களா? இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருந்துட்டு, ஏன் இதை நான் அதிகாரப்பூர்வமா சொல்றேன் அப்படின்னா, இதை ஏன் ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, இந்த விஷயத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அவர் ஒரு கட்சிக்காரா இருப்பாரு, நீங்க ஒரு கட்சியை பத்தி பேசுவீங்க, இது அப்படியே என்ன ஆகும், அப்படியே ஏறிக்கிட்டே போய் பிரச்சனையாகி கைகலப்பாக மாறும், சண்டை வந்துடும். இதால நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை அதிகமா நம்மளே தேடிப்போம். அதனால வேண்டாம்.
அரசியல் பேசுவதை தவிர்த்து கொள்வது கும்பராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த 2026. இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறேன். அடுத்து நீங்க ஒரு விழா, உங்களுடைய சொந்தத்துல ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பண்றாங்க, ஒரு கோயில்ல ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க, காதணி விழாவோ திருமண விழாவோ, நீங்க உறவினர் வீட்டுக்கு போகும்போது முதல் நாளே போகக்கூடிய வழக்கம் இருக்கும் சொந்தக்காரவங்களுக்கு. அப்படி போகும்போது குறைய கண்டுபிடிச்சு அங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. இந்த குறை இருக்கு, அந்த குறைய இப்படி வச்சுட்டாங்க அப்படின்னு நீங்க யார்த்தையாவது சொல்ல, அவங்க போய் வேற மாதிரி அந்த உங்க உறவுகிட்ட போய் சொல்ல, குறை சொல்றதுக்குன்னுமே வந்துட்டாரு குமார்னு சொல்ற மாதிரி, எப்படி இப்படி எல்லாம் பிரச்சனையெல்லாம் நமக்கு அங்கே நமக்கு மனக்கசப்பு ஏற்பட்டு, ஏண்டா இது ஒரு சின்ன விஷயத்த சொன்னோம் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிட்டாங்களேன்னு அந்த நிகழ்ச்சியை சந்தோஷமா கலந்துக்கிற முடியாம அவசர அவசரமா அங்கிருந்து நீங்க பகையாகி வர்றதுக்கு தேவையா? இதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறீங்க. இதையும் நம்ம அழுத்தமா சொல்றோம். அரசியல் சொந்த விஷயங்கள், அதாவது உறவினர்களுடைய விசேஷங்களுக்கு போகும்போது எது எப்படி இருந்தாலும் சரி, நீங்க போன காரியம் என்னவோ அந்த காரியத்தில் மட்டும் கவனம் செலுத்தி அதை மட்டும் நீங்க செஞ்சுட்டு வந்துடும். அடுத்தபடியாக குழந்தைகளுடைய நலனில் கவனம் தேவை, உடல் நலத்துல கவனம் தேவை. உங்களுக்கு குழந்தை இருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு இருமலோ ஒரு ஜுரமோ உடம்பு டயர்டா படுத்து கிடக்காங்க அப்படின்னா, அசால்ட்டா ஒரு மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி போட்டு இருக்கக்கூடாது. இந்த நேரங்கள்ல நீங்க என்ன பண்ணணும், உடனே மருத்துவருடைய ஆலோசனை வேணும். உடனே போய் என்ன ஏதுங்கிறத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா குழந்தைகள் மீது கவனம் அப்படின்னு காட்டியிருக்கு. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, இருந்தாலும் நம்ம அசால்ட்டா இருக்கக்கூடாது. அதே போல வீட்டுல இருக்கிற எல்லோருமே நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 2000 மாதம் ஒரு முறையாவது திருஷ்டி சுத்தி போட்டுக்கிறது. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா பத்ரகாளியை தான் நீங்க வணங்கணும். பத்ரகாளி வணங்க, வாராகி, பிரத்திங்கிரா தேவி, சிவபெருமானையும் நீங்க வழிபடலாம். ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான். சிவபெருமானை வழிபடுவதால் சகல காரியங்களும் சித்தியாகும். சகல காரியங்களும் சித்தியாகும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கொஞ்சம் தடை இருந்திருக்கும். இந்த தடையெல்லாம் நிவர்த்தியாகி பரிபூரணமாக கல்வியிலே தேர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் 2026. வயது முதியவர்கள் உடல் நலம் பெறக்கூடிய வருடம். ஏன்னா பரவாயில்லைங்க, மாத்திரையெல்லாம் குறைச்சிட்டேன், இப்ப முன்ன இருந்ததுக்கு பரவாயில்ல, நடக்க முடியலன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இடுப்புக்கு கீழே எனக்கு தொந்தரவு. ஏன்னா கும்பராசியை பொறுத்த இடுப்புக்கு கீழே தான் ரொம்ப தொந்தரவு கொடுக்கும். கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் தூரம் நான் நடந்து என்னுடைய வேலையை நான் பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமும் இந்த 2026. மன நிம்மதியோடு சந்தோஷமா பட்ட கஷ்டத்துக்கு மருந்தாக இந்த 2026 மாறி உங்களுக்கு அந்த வரப்பிரசாதமா உங்களுக்கு கிடைக்க போறது. சந்தோஷமா இருங்க, நல்ல விஷயம் நடக்கும். நம்ம இந்த மாதிரி சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும். அன்பு உறவுகளே, கும்பராசியில் பிறந்த அன்பு உறவுகளே, எல்லோரும் நன்றாக இருப்போம். நானும் உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நல்லதே நடக்கட்டும், நல்லது மட்டும் நடக்கும் அப்படின்னு நினைச்சுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. கோளறு பதிகம் படிங்க, தினமும் கோளறு பதிகம் கேளுங்க. வேயுறு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பு ரெண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்று இந்த வரியை மட்டும் கேட்டா கூட போதும். இது மனப்பாடம் ஆயிரும் உங்களுக்கு. கேட்க கேட்க தினமும் ஒரு 9 முறை இல்லை ஒரு 5 முறையாவது படிங்க. பாருங்களேன், இந்த கோளறு பதிகத்தை நீங்க கேட்டு பாருங்க. உங்க மனசுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன், அந்த நாளே உங்களுக்கு அனுகூலமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பி பண்ண தேவையில்லை. பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்பத்தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். நல்ல நல்ல வீடியோக்கள் கண்டிப்பா நம்ம கொடுத்து கொண்டே இருப்போம். அன்பு உறவுகளே, நல்லதை கேட்போம், நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். அன்பு உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.